உயிர்த்த இயேசுவின் அருளையும் ஆசிரையும் பெற்று அவரது அன்பில் நிலைத்து நிற்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பாஸ்கா காலத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 11 முதல் 18 வரையிலான இறை வார்த்தையை தியானிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இயேசுவின் ஆண் சீடர்கள் அச்சத்துடன் வீட்டிலேயே முடங்கி கிடந்தபோது, இயேசுவினால் வாழ்வு மாற்றமடைந்த பெண் சீடர் மகதலா மரியா கருக்களிலே எழுந்து கல்லறையை நோக்கி ஓடி வருகிறார். ஆண்டவர் உடலை காணவில்லை என்ற வேதனையில் துடித்த அவரது அன்பு பெருக்கு உயிர்த்த ஆண்டவரை அவர் முன் நிறுத்தியது. ஆனாலும் தன் துயரம் நிறைந்த கண்களால் ஆண்டவரை அடையாளம் காண முடியாமல் தவித்தார். இதை உணர்ந்த இயேசு மரியா என்றார். இயேசுவின் குரல் செவியில் கேட்டவுடன் அடையாளம் கண்டு மகிழ்ச்சியில் செய்வதறியாது நிற்கிறாள் மரியாள். இது அவரது வாழ்க்கை பயணத்தை நொடியில் விவரிக்கும் ஒரு அற்புத நிகழ்வு, ஒரு ஆழமான அனுபவம். இயேசுவை காண வேண்டும் என்ற ஏக்கத்தில் இருப்போருக்கு இறை தரிசனம் நிச்சயம் கிடைக்கும். மேலும் துன்ப துயர நிகழ்வுகளில் இயேசு நம்மோடு இல்லையே என்ற ஏமாற்ற உணர்வு நம்மில் மேலெழும் வேளைகளில் இயேசு தானே முன்வந்து தனது பிரசன்னத்தால் ஆறுதலும் ஆற்றலும் தருகிறார். நம்மையும் நமது பெயர் சொல்லி அழைக்கிறார். இயேசுவை சந்தித்த பிறகு மரியா ஓடிச் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்று மற்றவர்களுக்கு அறிவித்து தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். அதேபோல் நாமும் நமது வாழ்வில் இயேசுவை அனுபவித்து அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது நமது கடமையாகும். இன்றைய இறை வார்த்தை நம்மை இரு உண்மைகளை சிந்திக்க அழைக்கின்றன. 1. உயிர்த்த இயேசுவை கண்ட மகதலா மரியாவின் உணர்வு நம் மனதிலும் பிறக்கிறதா? 2. இயேசுவின் அழைப்புக்கு நமது பதில் என்ன என்று சிந்திப்போம். மனம் திரும்புவோம், இயேசுவை சந்திப்போம், பிறரையும் அவரிடம் அழைத்துச் செல்வோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் என்றும் ஒளிரட்டும். ஆமென்.